Hello guys, welcome to Padviksha. ஸோ காமர்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோஸில் வாட் இஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் 3 டைப்ஸும் என்னென்னு பார்த்துட்டோம். அந்த டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸில் பிஸ்னஸ் டைப்ஸில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ்க்கு அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வரும். ஸோ பிஃபோர் கோயிங் டு கிளாஸிஃபிகேஷன், பிஸ்னஸை வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ 3 டைப்ஸ் பேஸஸில் பிரிக்கிறாங்க. தட் இஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ், ஓனர்ஷிப் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ சைஸ், எந்த சைஸ், லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸாக ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸான்னு சொல்கிறது. ஓனர்ஷிப்னா எந்த டைப்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் சொல்கிறது, பப்ளிக்காக ப்ரைவேட்டாக ஆர் ஃபங்க்ஷன் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸ் பார்க்க போகிறோம். அதில் இந்த வீடியோவில் we are going to see about activities on the basis of size. ஸோ on the basis of sizeல பிஸ்னஸ் எப்படி கிளாஸிஃபை ஆகிறதுன்னு பார்க்க போகிறோம். So, on the basis of size, business activities may be broadly grouped into 2 categories. So, basis of size la 2 categories la piriyudu. What are all the categories pathina? Small scale and large scale. So, small scale na enna, large scale na enangradha indha video la paaka porom. First, small scale. So, before going into this, பிஸ்னஸை வந்து ஆன் த பேஸ் ஆஃப் சைஸில் 2 டைப்ஸில் பிரிக்கும் போது வி ஆர் கெட்டிங் ஸ்மால் ஸ்கேல் அண்ட் லார்ஜ் ஸ்கேல். ஸோ பிஸ்னஸ் வந்து நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் தெரியும். ஸோ லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ், ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் நான் என்னங்கிறதுக்கு ஒரு சின்ன குட்டி மீனிங் சொல்லிடுறேன். இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து அவங்க போட்ட கேபிட்டலே ரொம்ப கம்மி, அவங்க எடுக்கிற ப்ராஃபிட்ஸும் ரொம்ப கம்மி, எம்ப்ளாயீஸும் ரொம்ப கம்மி, ப்ரொடக்ஷனும் ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். அண்ட் இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஸ்மால் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸும் இருப்பாங்க, ஸ்மால் நம்பர் ஆஃப் சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ பில்டிங்கே ரொம்ப குட்டியாக இருக்கும். லைக் எக்ஸாம்பிள், இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த வத்திக்குச்சி செய்கிறது, இந்த சிவகாசியில் வந்து நம்மளோட அந்த கிராக்கர்ஸ் செய்கிறது, இதெல்லாம் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் சொல்லுவாங்க. லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ்னால் இந்த ஃபோன் ப்ரொடியூஸ் பண்ணுறது, டிவி ப்ரொடியூஸ் பண்ணுறது, அண்ட் மோர் அண்ட் மோர் வி ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ் இன் லார்ஜ் ஸ்கேல். ஸோ பார்க்கலாம். எஸ், first, small scale. Small scale units require less capital. They employ small number of workers and produce the goods on small scale. Example, manufacturing textiles in handlooms or power looms. So, small scale require less capital. So, small scale business நம்ம ஆரம்பிக்க போகிறோன்னா நம்மளுக்கு வெறும் லெஸ் கேபிட்டல் இருந்தால் போதும். நாட் நம்மளுக்கு ஒரு 50 lakhs தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட இப்போ 5 lakhs இருக்குது, 10 lakhs இருக்குன்னா இந்த ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம். ஸோ தே எம்ப்ளாய் ஸ்மால் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஸோ அந்த பாயிண்ட் என்ன குறிக்குதுன்னா, நம்மளுக்கு வந்து லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ்னால் பெரிய பில்டிங்ஸ் இருக்கும், நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், நிறைய டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸை எம்ப்ளாய் பண்ணணும். பட் இந்த மாதிரி பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 members வச்சு they can run the business and produce small goods and produce the goods on small scale. So இப்போ for example இந்த டெக்ஸ்டைல் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஹேண்ட்லூம்ஸ், ஹேண்ட்மேடு டெக்ஸ்டைல்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் வந்து தே ஜஸ்ட் ப்ரொடியூஸ் இன் அ ஸ்மால் கூட்ஸ், கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா தே ஜஸ்ட் டிபெண்ட் ஆன் ஒர்க்கர்ஸ். ஸ்மால் ஸ்கேல் வந்து நாட் டிபெண்ட் ஆன் கேபிட்டல், மிஷின்ஸில் டிபெண்ட் பண்ண மாட்டாங்க, லேபர்ஸில் டிபெண்ட் பண்ணுறதுனால தே கான்ட் ப்ரொடியூஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். பட் அதனால தான் ஸ்மால் ஸ்கேல்ஸ் வந்து தே கேன் ப்ரொடியூஸ் ஒன்லி த ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் கூட்ஸ். ஸோ அதில் வந்து நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் எடிபிள் ஆயில் ஃப்ரம் சீட்ஸ் லைக் கிரவுண்ட்நட், சீசேம் த்ரூ ட்ரெடிஷ்னல் வுடன் சர்னர். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் அது. செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எடிபிள் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுற டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சாப்பிட்ற ஆயில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அது வந்து தே ஆர் கெட்டிங் இட் ஃப்ரம் சீட்ஸ். ஸோ வி ஹாவ் கடல் எண்ணெய், செக்கு எண்ணெய், இந்த மாதிரி நிறைய இருக்குது, கிரவுண்ட்நட் எண்ணெய், எள்ளெண்ணெய், இதெல்லாம் வந்து எடுக்கிறது வந்து இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி அந்த சர்னர், வுடன் சர்னர்ஸ் வச்சு அவங்க எடுக்கும்போது தே டோன்ட் நீட் லாட் ஆஃப் கேபிட்டல். ஸோ இதுக்காக நிறைய முதலீடு பண்ண தேவையில்லை, நிறைய ஒர்க்கர்ஸ் தேவையில்லை. ஜஸ்ட் அ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் கேன் do this. So this is about small scale. Next we are going to large scale. Yes, large scale units require huge capital. They employ large number of workers and produce goods on large scale. So small scale ஓட just opposite thing தான் எல்லாமே large scale. ஸோ அவங்களுக்கு வந்து ஹியூஜ் கேபிட்டல் இருக்கணும். அட்லீஸ்ட் 50 to 70 lakhs இருந்தால் தான் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் ஆரம்பிக்க முடியும், இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் ரன் பண்ண முடியும்.
அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபோன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த ஒரு ஃபேக்ட்ரியிலே they couldn't run out and finish their goods. they need அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 ஃபேக்ட்ரிஸ் இருக்கணும். அந்த ரேஞ்ச் ஆஃப் ஏரியாலேயே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கணும், நிறைய ஒர்க் ஷாப்ஸ் இருக்கணும், அண்ட் தே நீட் லாட் ஆஃப் திங்ஸ், ஸ்டாக் ரூம்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வேர் ஹவுசஸ் இருந்தால் தான் தே குட் டூ திஸ். ஸோ அப்போ தே நீட் லாட் ஆஃப் large scale, they need lot of huge capital to run this business. And of course huge capital போட்டு நம்ம ஒரு large scale run பண்ணுறோன்னா we need lot of workers. ஸோ நிறைய ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க, நிறைய ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஒரு ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. பட் ஸ்மால் ஸ்கேலுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. they just produce the goods and that's why it is small scale. And இங்கேயும் வந்து லார்ஜ் ஸ்கேலில் தே ப்ரொடியூஸ் த கூட்ஸ் ஆன் த லார்ஜ் ஸ்கேல். ஸோ நாட் இன் அ ஸ்மால் குவான்டிட்டிஸ். இப்போ 10 ப்ராடக்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஸ்மால் ஸ்கேல்னா, இங்கே தட் இஸ் த ரேஷியோ வில் பி இன் 100. இங்கே 100 ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, 10க்கு 100 ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ லார்ஜ் ஸ்கேல் இஸ் டோட்டலி அ பிக் திங் வி நீட் டு நோ. அண்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம அதில் பார்க்குற மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஹேண்ட்லூம்ஸ் பார்த்தோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டெக்ஸ்டைல்ஸ் இன் large textile mill. So example Raymond's and Ramraj Cotton. So அங்கே பார்க்கும்போது ஹேண்ட்லூம்ஸ் பார்த்தோம். இங்கே வந்து it is dependent on capital. This is dependent on machineries, that is Raymond's and Ramraj Cottons. So we have seen this in TV ஆட்லாம் பார்த்துருப்போம், பெரிய பெரிய கம்பெனிஸ் இதெல்லாம். ஸோ இவங்க டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் பண்ணும்போது that is not easy to do because நிறைய ஹியூஜ் கேபிட்டல் போட்டு ஸ்டார்ட் பண்ணி லார்ஜ் ஸ்கேலாக பண்ணும்போது திஸ் இஸ் த பிக்கஸ்ட் திங் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் லார்ஜ் ஸ்கேல் வந்து ஸ்மாலஸ்ட் யூனிட்ஸை வச்சு பண்ண முடியாது. ஸோ தே நீட் லாட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் டு ப்ரொடியூஸ் லாட் ஆஃப் கூட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் எடிபிள் ஆயில் ஃப்ரம் ஆயில் சீட்ஸ் இன் ஆயில் மில்ஸ். ஸோ அங்கே நம்ம பார்க்கும்போது எல்லாமே வித் இந்த உடன் சேர்னர் வச்சு பண்ணுறது. பட் அங்கேயும் டெக்ஸ்டைல் ஹேண்ட்லூம்ஸ் வச்சு பண்ணுறது, இங்கே டெக்ஸ்டைல் மில்லில் பண்ணுறது ஆயில் மில்ஸில். ஸோ இந்த மாதிரி மில்ஸ் எல்லாம் நம்ம ஆரம்பிக்கும் போது வி நீட் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ நம்ம நிறைய சினிமாஸில் கூட பார்த்துருப்போம், அந்த மில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது பார்க்கும்போதே தெரியும், இட்ஸ் அ பிக் ஃபேக்ட்ரி. ஸோ தே நீட் லாட் ஆஃப் ஹியூஜ் கேபிட்டல், ஹியூஜ் ஒர்க்கர்ஸ் இருக்கணும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு. So that is important for this based on the size. So classification basis on the size, that is small scale and large scale. So இது ரெண்டு தான் பார்த்தோம். அண்ட் லார்ஜ் ஸ்கேலோட அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சஃபோலா அண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஸோ ரெண்டுமே பிக் கம்பெனிஸ். ஸோ இங்கேயும் ரேமண்ட்ஸ் அண்ட் ராம்ராஜ் காட்டனும் சஃபோலா அண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் பிக் கம்பெனிஸ், ஹியூஜ் கேபிட்டல். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் வந்து லார்ஜ் ஸ்கேல். அண்ட் இங்கே வந்து இந்த மாதிரி ஸ்மால் கம்பெனிஸ் எல்லாம் they can't take workers in a large pool. So that is the main meaning we need to understand. Next பார்த்தீங்கன்னா we have activities on the basis of ownership. So ஓனர்ஷிப்னா இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா 3 கேட்டகரிஸில் இருக்குது. ஸோ இந்த 3 கேட்டகரிஸ் என்ன இதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். Until then, bye.